மோகினி வந்து அப்படி ஒரு அழகா இருக்குமா. அப்ப எம்பெருமான் கோபாலக்கண்ணன் மோகினியாகவே வடிவங்களை எடுத்து உச்சியில இருந்தல்ல ஏற்கனவே அழகு தங்க நகை அள்ளி போட்டுதாரு. தங்க நகைன்னா அந்த காலம் காதலெல்லாம் கம்மல் போட்டாங்கன்னா 5 கம்மல் போட்டிருப்பாங்களா. காது பூரா கம்மல் ஓட்ட, காது பூரா கமருன்னா செவிட்டு தட்டு, குருட்டு தட்டு, கொந்தம்பு தட்டு. ஆமா, வயசாகி போச்சுன்னு வை, இந்த ஓட்டைய பெருசாக்கணும்னு துணியை வச்சு 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 அந்த காது ஓட்டையை பெருசாக்கி பெரிய டோலாத்து தடயம் போடுவாங்களா அந்த காலம். அது பெரிய ஒரு ஃபேமஸ். பாம்படம் தடயம் 4 கிலோ காது. அப்ப அது தோல்ல கிடந்து தொங்கும். அந்த காலம் காது பூரா அப்படி ஓட்டையா போட்டு பிச்சிப்பு தட்டு, கொந்தம்பு தட்டுன்னு அப்படி வித விதமா போட்டிருக்காங்க. இப்ப அதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா இப்ப மறுபடி வந்துகிட்டு இருக்கு. பழைய காலம் போய் அதுவே இப்ப புது காலமும் வந்துகிட்டு இருக்கு. அத மாதிரி கண்ணபுரான் வந்து உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையில தங்கத்தால அலங்கரித்து தன்னழகு காணாது என்று தங்க நகைகளை பூட்டிக் கொண்டு என்ன பார்த்து வாடா போறாங்க. நான் யாரு தெரியுமா? ஆனால உலகத்தின் அரசே பவளத்தடியின் புருஷன் நான் தான். ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கி பகவானையே எரிக்கணும்னு வந்தேன். அவரை எனக்கு பயந்து எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டார். வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானை நான் தான். நீ நினைத்தா இருக்கனா என்னோட பார்வதியா, நீ யாருன்னு சொல்லு. அப்படி என்று சொன்ன உடனே சாமி மறந்துவாரு, கவலைப்படாதங்க. சாமிக்கும் மறந்துவாரு. அப்படி எம்பெருமான் கோபால கண்ணபுரான் வந்தார்.
கேட்க முதல்ல நீ யாருன்னு சொல்லணும். உடனே நான் பாதாள உலகத்தின் அடக்கம் பவளக்கண்ணியின் புருஷன் ஆண்டவன கண்ணி நான் எரிக்கணும்னு வந்து அவரை எனக்கு பயந்து எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டார். நீ முதல்ல யாருன்னு சொல்லு. யாரக்கா நீ தான் பாதாள உலகத்தோட வல்லரக்கனா? உன்னை பார்க்கும் போதே நான் நினைச்சேன் நீயாத்தான் இருக்குமோன்னு. சரி நீ யாருன்னு சொல்லு. நான் யாரு தெரியுமா? என்ன வல்லரக்கா? நான் கேளு கேளு வல்லரக்கா. நான் மலையாள தேசத்தில் அந்த மலையரசை என்பவர்க்கு என்னமோ காஞ்சனா மாலைக்குத்தான் நான் பிறந்தவன் 8 பேர். நான் பெண்ணாக பிறந்திருந்தோம். பிறந்த ஒரு நாளையில எங்க அப்பா மலையாள தேசத்திலே பெரிய மலையரசன் என்பவருக்கும் காஞ்சனா மாலைக்கு நாங்க பிறந்தவா மொத்தம் 8 பேரு பொம்பளை. 8 பேரும் பிறந்தவா பெண்ணா பிறந்தவன். எங்க அப்பா வருத்தமே படல. எங்க 8 பேரையும் ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. செல்லமா வளர்த்த நாளையில இருந்து எங்க அக்கா 7 பேரையும் பெரிய பெரிய தனத்திலே கைபிடித்து கொடுத்தார். கேளு கேளு வல்லரக்கா, கேளு கேளு வல்லரக்கா. எங்க அக்கா எங்க அக்கா தில்லை மாநகரில சிதம்பரநாதருக்கு சிவகாமிய கொடுத்து இரண்டாவது அக்கா திருவண்ணாமலையரில அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலையை கொடுத்திருப்பார். மூணாவது அக்கால மதுரை வாழும் சொக்கருக்கு மீனாட்சிய கொடுத்திருக்கு. நாலாவது அக்கா தஞ்சையார கோவிலில உழவா சங்கருக்கு ஆயிரம் கோமதிய கொடுத்திருக்கு. என்னே 5வது அக்கா திருநெல்வேலி டவுனரில நெல்லையப்ப சாஸ்திரி காந்தி மதியவன கொடுத்திருக்கு. 6வது அக்கா என்ன வல்லரக்கா பாபநாச கண்ணரில பாபநாச பெரியவருக்கு உலகால கொடுத்திருக்கு. 7வது அக்கா உச்சால தலமதியில உச்சால நாதருக்கு உலக மொழியால நான் 8வது பிறந்த மகா இளமையரு மோகினியா. நான் 8வது பிறந்த மகா. என் பேருதான் மோகினி அப்படின்னா. 8வது பிறந்த மகா. நான் எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணுதான். பாக்குறவங்க எல்லாம் என்ன அப்படித்தான் பேசுனாங்க. அண்ணா 3வது பெண் பிறந்தா முத்தமெல்லாம் பொண்ணும்பாங்க. 3வது பையன் பிறந்தா அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. கடையெல்லாம் பொண்ணு. நான் 4வது பிறந்தேன். எங்க அப்பா அம்மாவும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. தஞ்சாவூர் ஓடி போயிட்டாங்க. நான் பிறந்த ராஜ்யம் கவுத்துருவான் பிறகு. எப்படி வந்தா தப்பு இல்ல. எத்தனாவது பிள்ளைய பண்ணாலும் தப்பு இல்ல. நல்ல நேரத்தோட பிறக்கணும். ஆகையினால 8வது பிறந்த மகா எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணா. மாலை பூத்தது மங்கை பூத்தது என் மன்னனுக்கு ஆகாது. பெண் பூத்தது என் புருஷனுக்கு ஆகாது. சித்திரை மாதம் மூலத்தில முத காலத்துல நான் உட்கார்ந்தேன். நான் என்னைக்கு உட்கார்ந்தனோ அன்னையில இருந்து அழக பார்த்தவங்க அத்தனை பேர் எனக்கு உனக்குன்னு அடிபடியா வந்தாங்க. எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்தை கொண்டு எத்தனையோ மாப்பிள்ளையுடைய ஓவிய போட்டாவை கொண்டு வந்து காட்டினாரு. மாப்பிள்ளை போட்டாவில நல்லா தான் இருக்காரு. நேர்ல பார்க்கும் போது காது கேட்கல, வாய் பேசல,
அப்படின்னு குறையா இருந்தா நான் என்ன செய்ய? உருட்டு மாப்பிள்ள கூட கூட இருந்து வாழ்ந்துடலாம். செவிட்டு முடிவா இருக்கான் பாரு, அவங்ககிட்ட இருந்து காலத்தை கழிக்கவே முடியாது. நான் பையத்தான் பேசுவேன், என்ன ஊதி கணக்க அப்படிம்பா. கோயிலுக்கு வாரியான்னா செவரக்காரியம் நிக்கலன்றாரு. காது கேட்கலாம் அப்புறம் நினைச்சது தானே சொல்லுவாரு. அதனால இந்த குருட்டு முடிவா கூட வாழ்ந்துலாம், செவிட்டு முடிவா கூட வாழ முடியாது. அதனால எல்லா மாப்பிள்ளையும் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்தை வச்சு சுயம்பர ஏற்பாடுகள் செய்து அத்தனை பேரையும் அரவணைக்கு வர வச்சாரு. என் கையில ஒரு மாலையை கொடுத்து நீ சுழட்டி எறி, யார் மேல விழுதோ அந்த யோகம் உனக்கு வரட்டுமே அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என் கையில ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எறிய சொன்னார். கூட்டத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. எங்க அக்கா மாப்பிள்ளைக்கு வீட்டுல இருக்க முடியல. இருக்க முடியல, என் நினைப்பா இருக்கு. அதாவது வீட்டுல பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அப்ப வந்து மூத்த பொண்ணா பொண்ணு பார்க்க வராங்க. இளைய பொண்ணு வந்து ஒதுங்கி நிற்கணும். அவன் வந்து முன்னாடி நீக்கி நிக்க கூடாது. அவன் என்னன்னு வை, மாப்பிள்ள அதான் பெண்ணோன்னு அவளே பாத்துக்கிட்டு இதான் பண்ணு நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிருவாரு. கல்யாணம் முடிக்கல உள்ள பொண்ணை கொண்டு வச்சாச்சுன்னு அப்ப வர சண்டை தானே வரும். அதனால ரெண்டு பொண்ணுக்கு போது கொஞ்சம் இளைய பொண்ணு கொஞ்சம் ஒதுங்கி தான் நிக்கணும். தங்கச்சி ஒதுங்கி நிக்கணும், மாமியாரும் கொஞ்சம் பார்த்து ஒதுங்கித்தான் நிக்கணும். ஒண்ணுமே செய்ய முடியாது. மாப்பிள்ள மாமியாருக்கு வயசாகிடுச்சுன்னா தெரியாது. அப்பெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் முடிச்சிருக்காங்க. மாமியாரு ஒதுங்கி நிக்கிறதா கதையே கந்தல் ஆயிப்போம். எத்தனை ஊர்ல அப்படி நடந்துட்டு தெரியுமா? பிறகு நான் கண்ணால பாக்க போயிட்டான்னு அவர் கதை அப்படி கதைதான். ஆட்சியா பொண்ணு பார்க்க போகும்போது மாமியாரும் ஓரமா நின்றுட்டா, இவருக்கு கண்ணு கொஞ்சம் பத்தாது பத்துக்கிறது, ஒரு மாதிரி மாலக்கண்ணு மாதிரி முடிப்பாரு. இவரு பெண்ணதான் பார்த்திருக்காரு, மாமியார் நம்மளைத்தான் பார்க்காருவளுக்குன்னு அடிச்சு விரட்டிட்டாங்க. அத மாதிரி கதையாகிட கூடாதுல, தேவையில்ல அப்படின்னு வேலையே அதான் ஆயிப்போம். அதனால எங்க அப்பா இப்படி சுயமரம் வைக்கும் போது இரண்டாவது அக்கா மாப்பிள்ளை, மூணாவது அக்கா மாப்பிள்ளை மீனாட்சி புருஷன் மதுரை வாழ சொக்க கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு. கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்க, நான் கையால மாலையை சுரட்டி எரிஞ்சேன். சுரட்டி எரிந்த மாலை சொக்க கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. பிறகு என்ன செய்ய அண்ணா, கோட்டையில பிறந்தால் எனக்கு போட்ட விதிதான கிடைக்கும். அன்று எழுதினதை யாராலும் அழைத்து எழுத முடியாது. பிரம்மணத்தை யாராலும் பிரித்து எழுத முடியாது. நீ சோப்பாட்டு வெளியே வச்சு ஊத்துனாலும் சரிதான், ஒரு தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆண்டவர் என்ன எழுதிருக்காலும் அதான் நடக்கும். பிறகு அது வந்து அவருக்கு எழுதிக்க விதி. கடவுள் நல்ல விதிதான் வச்சிருக்காரு, அவர் தலையில அவர் மாத்திரம் யார சொல்ல. அதனால மதுரை சொக்கனுக்கு நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன். எங்க அப்பா எனக்கு 7 வண்டி சிறுனத்தோட எனக்கு மதுரையில கொண்டு வந்து விட்டாரு. மதுரை சொக்க நேர உள்ள விட்டாரு. அப்ப நான் நினைச்சேன், நம்ம அக்கா மீனாட்சி ஆரத்தி கொண்டு வருவோம் அவளுக்கு அப்படின்னு நான் வாசல எதிர்பார்த்துக்கு நிக்கேன். எங்க அக்கா மீனாட்சி அங்கிருந்து வந்தார். என்ன கேட்டா தெரியுமா? ஏய் யாரடி நீ சக்கரத்து, யாரடியா இங்க வந்த, தனைய பிடிக்காரு சட்டிக்கு எடுத்தாரு, ஏன் கொண்டைய பிடிக்காரு கோடிக்கு எடுத்தாரு, முடிய பிடிக்காரு முக்குக்கு எடுத்தார், சக்கரத்து போறான் சகலவருக்கு கொண்டான். அவன் தாலி அக்காவை மூஞ்சில விட்டுட்டு, உன் கூட நான் வந்ததும் போதும், உன் கூட நான் வாழ்ந்ததும் போதும் அப்படின்னு என்ன உடப்பிறந்தாலும் நினைக்கல எங்க அக்கா. பெண்ணா பிறந்தவா எதை விட்டு கொடுத்தாலும் புருஷனை விட்டு கொடுக்க முடியுமா? அதனால அந்த தாலியத்தை அவன் மூஞ்சில விட்டுட்டு சண்டையிட்டு விட்டு நான் தகப்ப வீடு வந்து கொண்டிருக்கிறேன். மன்னனோடு சண்டையிட்டு நான் மாதா வீடு வாரேன் அண்ணா. ஒத்தையிலே வாரவனை உடம்புறப்பா நினைக்கணும், தனியா வாரவனையும் உன் தந்தையா நினைக்கணுமே. மோகினி எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் இருக்கு.
சொல்லு. அப்படி சொல்லு. உன் முத்தான வாய் திறந்து அத்தாம்னு கூப்பிடு மோகினி. அண்ணன் சொன்ன வாயால அத்தாம்னு கூப்பிடு. நீ இப்படி ஒரு அழகி வீட்டுல போய் வாழ வெட்டியா இருக்க வேண்டாம். ஏண்டா? எனக்கு நீ 2ஆம் தானமா வாக்குப்பட்டு வந்தேன்னு சொன்னா வாயில உன்னை மித்தம் ஒரு பட்டுடுத்தி வதத்துக்கு ஒரு பூ முடித்து ஆமையா. கண்ணாடி மாலையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்க. ஆமா. ஏ அரக்கா, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? ஆமா. அப்படின்னா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன செய்யணும்? அலைக்கடலிலே சென்று 3 முங்கு போட்டு போட்டு என் முன்னாலே வந்து நின்று நின்று உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், உனக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று எழுதி உண்டு விரலை எடுத்து 3 முறை உன் சிரசை சுத்தி ஆமையா. நான் தொண்டையில வைத்து நீ சத்தியம் பண்ணனா நான் உனக்கு மனைவியா வரேன். ஆஹா. பெண்ணை கண்டான் தன்னை மறந்தான், மறந்தா மங்கையை கண்டான் மது குடித்த வண்டாக சுழந்த வல்லரக்கன் மறக்க மோகினி மேல் உள்ள மயிலை கொண்டு கொண்டு சத்தியம் செய்ய வேண்டும் என்று வந்து கொண்டிருக்க வாயினி நீ மந்திரம் வந்துட்டேன்னு சொன்னா முத்ததாத்துக்கா இருக்கல அம்மா அவளை அடி வயிற்றுல கல்ல கட்டி சரி ஊருக்கு எடுத்துட்டு தாத்திருந்தேன். அவளுக்கே அந்த கதினா எனக்கு என்ன கதியோ? அதான் தெரியல. என்னை விட ஒரு அழகானவளை பார்த்தேன்னா சரி. எனக்கு என்ன கண்ணபுரம் அப்படி நினைக்காரு. இருந்தாலும் அவனை கொல்லத்தானே இவர் இந்த வேஷம் போட்டிருக்காரு. ஆமையா. கண்ணபுரம் ஐயா ஆமையா. அப்படியாகவே இருக்கும் போது என்ன? மோகினியாகவே வடிவத்தை எடுத்த எம்பெருமான் கோபால கண்ணா கண்ணபெருமான். அவரோ கண்மீது ஆசை கொண்டு கொல்லாத வல்லரக்கன். மோகினியா எண்ணினா மோகன கண்ணனா என்னல, என்னல? மங்கையா எண்ணினா மாய கண்ணனாக நினைக்கவில்லை, நினைக்கவில்லை. கண்ணியா எண்ணினா கண்ணபுரானாக நினைக்காமல் ஆமையா. எம்பெருமானை கண்டு என்ன? என்னென்று மையில் கொண்டு ஆமா. மது குடித்த